வணக்கங்கண்ணா. உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் பிரகாஷங்கண்ணா. சரிங்கண்ணா, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் வந்து கைவினை பொருட்கள்லாம் எல்லாம் மேக்ஸிமம் செஞ்சிட்ருக்கேங்கண்ணா. குழந்தைங்களுக்கு தேவையானது, வீட்டு அழகு பொருட்கள் எல்லா பொருளுமே செஞ்சிட்ருக்கேங்கண்ணா. இந்தமாரி பார்த்தீங்களா, இது வீட்டுக்கு பூஜை ரூமில் வைக்கிற சாமி, கட்டவரல் சைஸ் சிலை வைக்கிற சாமி, இதுமாரி கோபுரங்கண்ணா. இது வந்து தேக்கு மரத்தால் ஆனது. என்ன ரேட்டுங்கண்ணா? இது பார்த்தீங்கன்னா 800 வருங்கண்ணா. அது பியூர் தேக்கு 800 வரும். இதுலேயே அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது பர்மா தேக்கு. இது சதுரமே பார்த்தீங்கன்னா 12,000 வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 கொடுத்துட்ருக்கேன் நான் செஞ்சு, கைப்பட செஞ்சு. இதுவும் தேக்கு தான். இது வந்து அதுலேயே மினி சைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 650 தந்துட்டுருக்கேன். இது 200 தந்துட்டுருக்கேன், அதுவே சின்ன சைஸு. இது தேங்காய் சிரட்டையில் செஞ்சது. இது தேங்காய் சிரட்டையில் செஞ்சது. இது சாமி வைக்கிறதுக்கு, விளக்கு வைக்கிறதுக்கு இதுமாரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இதுவும் அதே தான். நம்ம விளக்கு வைக்கிறதுக்கு, ஊதுபத்தி ஸ்டாண்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது தேங்காய் தொட்டியிலே தேங்காய் தொட்டியில் செஞ்சிடறது தானே அது. இதுலேயே நிறைய வகையான பொருள் இருக்குன்னா அது செய்ய நம்ம வியாபாரம் ஆகிட்டே இருக்குது. அதனால் செய்கிறதுக்கு டைம் இல்லைங்கிறதுனால வேறு பொருளை செஞ்சிட்ருக்கேன். இப்போ இதுலேயே கரண்ட்டு எல்லா வகையான பொருளுமே, வீட்டுக்கு அழகு சாதனை எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். இது வந்து இது சாமி உட்கார வைக்கிற கொலுவுக்கு இதுமாரி யூஸ் பண்ணுவாங்க. நான் சாமி உட்கார வைக்கிறது சிம்மாசனம்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம கைப்பட தயாரிக்கிறது. அப்படியே ஓபன் பண்ணுவோம்னா அப்படியே காட்டுங்க. இது என்ன மெட்டீரியல்ல செய்யறதுங்கண்ணா? இது வந்து பார்த்தீங்கன்னா பிளைவுட் MDF ஷீட்டுன்னு சொல்லுவாங்கண்ணா. இது ஃபோம் செட்டு, ஃபுல் ஃபார்ம் சீட்டு. ஓகேங்கண்ணா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நம்ம லைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயர் மூலியமாக போட்டு ஹோல்டரை யூஸ் பண்ணி லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு முன்னாடி அழகாக தொங்க விடுறதுக்கு, பெட்ரூம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைண்ணா, லைட்டு நம்ம கரண்ட் மூலியமாக யூஸ் பண்ணிக்கிறது. லைட் போட்டிங்களா, நம்ம பெட்ரூமில் அந்த லைட் லேம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வெளியில் அழகாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது குபேர பானைங்கண்ணா. வீட்டில் உப்பு புளி மிளகா யூஸ் பண்ணுறதுக்கு, நம்ம ஒரு சாயங்காலத்துக்கு வைப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு பூஜை ரூமில் யூஸ் பண்ணுறதுக்கு. இது எல்லாமே மரத்தால் ஆனது தான். எல்லாமே சுத்தமான ஆலமரத்தால் ஆனது. ஆலமரம் காற்று யூஸ் பண்ணாவே நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் அதுலேயே மெட்டீரியல் பண்ணி வச்சுருக்கிறோம். இது அழகு பொருள் தானே, ஷோகேஸில் வைக்கிற ஐட்டம். இது MDF சீட்டு, இது தேக் சீட்டுன்னு சொல்லுவாங்க. இது டைமரு. நம்ம 1 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷங்கிறது டைம் வரைக்கும் காட்டும். இது வெண்சந்தனால ஸ்பூனு, மசாலா யூஸ் பண்ணுறதுக்கு. இது அந்த காலத்து பாரம்பரிய மரப்பாச்சி பொம்மைன்னு சொல்லுவாங்க. அது குழந்தைங்களுக்கு வச்சு விளையாடக்குள்ள இது தாய்ப்பாலில் கலந்து கூட கொடுப்பாங்க. அது உடம்பு சரியாத போணுச்சுன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. இது குழந்தைங்களுக்கு அந்த காலத்தில் உடம்பு சரியாத போச்சுங்களா, இது தாய்ப்பாலில் கலந்து உறைஞ்சி உள்ளுக்கு கொடுப்பாங்க. எந்த ஒரு தீராத வியாதியாக இருந்தாலும் தீர்ந்து போகும். அந்தமாரி ஒரு மூலிகை மருத்துவம் வாய்ந்த ஒரு மரம் இது. மரப்பாச்சின்னு சொல்லுவாங்க இதை. ஓகேண்ணா, அது கொஞ்சம் நல்லா காட்டுங்கண்ணா. இது பார்க்குறதுக்கு செய்வன பொம்மை மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது இல்லை, இது மரப்பாச்சி. இது நம்மளோட பாரம்பரிய பொம்மை. இது அழகுக்காக யூஸ் பண்ணுறது, வீணா. இது பூஜை ரூமில் வைக்கிறதுக்கு. இதில் எல்லா வகையான வெரைட்டிலையும் இருக்கும். இந்த மாதிரி இது தேங்காய் தொட்டியால் செஞ்ச உப்பு ஜாடி, தேங்காய் சிரட்டை தான். இது குழந்தைங்களுக்கு ஷார்ப்னர்னா. இது நம்ம ஃபேன்சியில் பார்த்துருப்போம். இது மரத்தில் இருக்குது. இதுவும் மரம் தான். இதுக்கு பென்சில் டைப். இது வந்து பார்த்தீங்களா வேப்ப மரத்தாலான இது டீத்தர்ன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு கை சுப்பாதை இருக்கிறதுக்கு இது கொடுப்பாங்க கைக்கு. இது நிறைய ஐட்டம் செய்யலாம். இது ஏர்ஃபால் ஆகாத இருக்கிறதுக்கு வேப்ப மரத்தாலான சீப்பு. ஏர்ஃபால் ஆகாது, முடி கொட்டாது, சொடு வராது. அந்த மாதிரி இதுக்கு மெட்டீரியலில் போடுறது. இது வேப்ப மரத்தால் செஞ்சது. இது குழந்தைங்களுக்கு விளையாடுற பம்பரம்.
இது 100 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம். இது நம்ம அந்த காலத்தில் நம்ம ஒரு முட்டாயில் வரும், அதுக்கு தலையாட்டு பொம்மை மாதிரி. இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வயசில் இருக்கக்குள்ள பார்த்தது இது. ஆனால் அது அப்படியே ரேட் அப்படியே சொல்லுங்கண்ணா. 1 by 1 நீங்கள் சொல்லக்கூடிய பொருளுக்கெல்லாம் இதெல்லாம் கம்மி தான். இது 100 ருபீஸ் தான் கொடுத்துட்ருக்காது, 100 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கேன். சரிங்கண்ணா. அடுத்த பொருளுங்கண்ணா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆலமரத்தான விளையணும்னா இது கையில் இருக்கிறதே தெரியாது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஆலமரத்தில் செஞ்ச விளையல். இதெல்லாம் கர்ப்பப்பைக்கு நல்லது. இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா வெண்சந்தத்தான விசிறி. விசிறி வெண்சந்தத்தால் ஆனது. இது அந்த விசிறி நல்லா ஒரு தடவை காட்டுங்க. இப்போ நாங்கள் விசிறங்க இந்த விசிறி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது வெண்சந்தனத்தால் ஆனது. அது மைசூர் செண்டல்னு சொல்லுவாங்க, அதில் செஞ்சது. இது பேப்பர் மாரி கட் பண்ணி அதுக்கப்புறம் இதில் நூல் கோர்த்து செய்கிறது. இது என்ன ரேட்டுங்க? இது 100 ருபீஸ் தானே. இதுவும் 100 ரூபா தான். ஓகே. அடுத்ததுங்க இது நம்ம சின்ன வயசில் விளாண்டது. இது இந்த மாதிரி விசில் டைப். இது வந்து இப்போ யூடியூப்பில் ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கிற யோயோன்னு சொல்லுவாங்க. இதை இந்த மாதிரி விளாட்றது குழந்தைங்களுக்கு. இது உடுக்க. இது மரத்தால் செஞ்சப்பட்டது தான். இதுலேயே சின்னதும் இருக்கு. இது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற கிளுகிழப்பு. இது மோளத்திலே தான். இதுங்களா? இது வந்து பார்த்தீங்களா, இது ஒரு ஜோக்கர் பொம்மை மாதிரிங்கண்ணா. இது இப்படி இழுத்துட்டுமா மேலே போவோம், விட்டமா கீழே வந்துடும். அதே டைப் தான், நம்ம மோர் சிலுப்புற மாதிரி தான். இது பாம்புங்கண்ணா. இது 100 ருபீஸ் தானே. அது ஓகே. இங்கே இருக்கிற பொருள் எல்லாம் மேக்ஸிமம் 100 ரூபாய்க்கு மேலே தானே. ஏன்னா இது ஹேண்ட் கிராஃப்டடுங்கிறதுனால, மரப்பொருளுங்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். எது 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு எதுவும் இல்லை. இது மரத்தளவு செஞ்சது தானே, மரம் தான். மரத்தால் செஞ்சது தான். மரத்தால் செஞ்சது தான். உடம்புக்கு தேவையான நல்லது செய்யக்கூடிய மரத்தால் செஞ்சது தான். வேப்ப மரம், அரச மரம், ஆலமரம் இந்த மாதிரி போட்டது தான் நம்ம. இது குழந்தைங்களுக்கு ரேட் இல்லை. இது மரத்தில் போட்டது தான். இது மரத்தில் தான். இது எல்லாமே மேக்ஸிமம் 100, 150 இதுமாரி தான் வரும். இது 150. இது மரத்தில் செஞ்சது தான், டால்ஃபின்னு. இது முதல்ல. ஆனால் அது கொஞ்சம் அப்படியே கையில் 1 by 1 எடுத்து காட்டுங்களேன், என்னென்ன இருக்குன்ட்டு. இது டால்ஃபின்னு முதல்ல ரெண்டு மட்டும் தான் இருக்குது. அதை விட்ட ஸ்னேக்கு, பாம்பர் ஒன்று இருக்குது. இது எல்லாமே மரத்தில். என்ன இது எல்லாம் மரத்தில். அதான் இதெல்லாம் அரச மரத்தில் செய்கிறது. ஆமாம். ஏன்னா குழந்தைங்க இது வாயில் கடிக்கும், அதுமாரி தான். வேறு எந்த மரமும் போட்டாலும் அது நல்லது இல்லை இல்லைங்களா? அதனால் இது போட்டால் உடம்புக்கு நல்லது. வேப்ப மரம், அரச மரம்லாம். ஓகேங்கண்ணா. அடுத்ததுங்கண்ணா? இது ரேட்டுங்கண்ணா. இது பார்த்துருங்க யூடியூப்பில் நிறையா. இது வந்து பெயிண்ட்டு கிடையாதுங்கண்ணா. இது தாவரத்தால் எடுத்துப்பட்ட இதுவும் ஒரு பெயிண்ட்டு கணக்கு தான். அது உடம்புக்கு கெடுதல் பண்ணுற பெயிண்ட் இல்லை. இது மெழுகு, தேன் மெழுகுன்னு சொல்லுவாங்க. தேன் இரடுலேருந்து எடுக்கிற இதில் வச்சு காய்ச்சி அது எடுக்கிற ஒரு கலர். இது மரத்தாலானது, ஏரோப்ளேனு. இது வில்லேஜ் காருன்னு சொல்லுவாங்க. இது மரத்தாலானது தான். இது எல்லாமே மரத்தால். இது எல்லாமே மரத்தாலானது தானே. இது அப்படியே சொல்லுங்களேன் இதை பற்றி. இது வந்து வில்லேஜ் காருங்கண்ணா. இது ஜீப்பு. இது குழந்தைங்களுக்கு ட்ரம்பெட்டுன்னு சொல்லுவாங்க. அது மயில். இது ரேஸ் காரு. இதுமாதிரி நீங்கள் எதை கேட்டீங்கன்னாலும் நாங்கள் செஞ்சு தரோம் உடனே. இது எல்லாமே மரத்தாலானது தான். மரத்தாலானது தான். ஓகே ஓகேண்ணா. அங்கே அது முயல்குட்டி அழகாக இருக்குங்களேண்ணா. இது தேக்கு மரத்தில் செஞ்சதுங்கண்ணா. அது ஓகேண்ணா.
ஒவ்வொருத்தரோட ரேட் மட்டும் அப்படியே ஒவ்வொரு இது 250 வருங்கண்ணா. அது 250. 250 மேக்ஸிமம். இது பார்த்தீங்களா இது 450 ரூபா வரும். அது ஓகே. பஸ்ஸு பார்த்தீங்களா அதுவும் 450 தான் வரும். ஓகேங்க. இது அபாகஸ் ட்ரெயின்னு சொல்லுவாங்க. இது குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் மேக்ஸ் சொல்லி கொடுக்கலாம். இதில் இது மேக்ஸு வந்துடும். இதில் கூட்டல் கழித்தல் கணக்கு வந்துடும். இது டைம் சொல்லி கொடுக்கலாம் நம்ம. ஓகே. இது என்ன ரேட்டுங்கண்ணா? இது 400 தானே. 400. அடுத்தது டிப்பருங்கண்ணா. ஓகேண்ணா. இது 400 வரும். 400. ஓகேங்க. இது 250ண்ணா. நாய்க்குட்டி. இது ஸ்னைல் வண்டின்னு சொல்லுவாங்க. புழு மாதிரி வரும். இதில் இது பேர் என்னன்னா? இது நைல் வண்டிங்கண்ணா. அது ஓகேங்க. அது எப்படி பண்ணி காட்டுங்க. இந்த மாதிரி புழு மாரி நெளிஞ்சு நெளிஞ்சு வருங்கண்ணா. அது அடுத்து மரத்தாலான சொப்பு ஜாமானுங்கண்ணா. அது குழந்தைங்களுக்கு விளாட்றது. அப்படியே காட்டுங்க. சொப்பு ஜாமானுங்கண்ணா. அதுதான். இது 350 வரும். சிலிண்டரு கேஸு எல்லாமே வந்துருக்கு. எல்லாமே 350. எல்லாமே பவுல் முத கொண்டு எல்லாமே இருக்கணும். $350 தானே. அது இது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற தேக்கு கரண்டிங்கண்ணா. இது மரக்கரண்டி. இது 200 ரூபா வருங்கண்ணா. இதுலேயே விலை கம்மியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 40 ரூபா. இது எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. இது நம்ம குவாலிட்டியான பொருளை தானே போடுறோம் நம்ம. இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து தேவைங்கிறதோட உடம்புக்கு நல்லதானே இருக்கிற பொருள் தானே நான் கொடுத்துட்ருக்குறேன். அப்படியே சொல்லுங்கண்ணா. இது 200 வருங்கண்ணா. அது ஓகேங்கண்ணா. இந்த இது அப்படியே சொல்லுங்க. இதில் என்னென்ன இது என்ன மரத்தால் செஞ்சதுங்கண்ணா? இது வேப்ப மரம், இது ஆலமரம், தேக்கு எல்லா இதுலையுமே யூஸ் பண்ணுவாங்கண்ணா. இது ஏன்னா இதில் நம்ம ஹீட் பண்ணி நம்ம இதுக்கு கசப்பு இதில் இருக்கிற கசப்பை உடம்புக்கு போகக்குள்ள நம்ம உடம்புக்கு நல்லதாக இருக்குங்கண்ணா. இது அரிக்கரண்டிலேருந்து எல்லாமே நம்ம போடுறதுங்கண்ணா. இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஈர்கொல்லின்னு சொல்லுவாங்க. அது அப்பயே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம புதுசாக செஞ்சிட்ருக்கிறது என்னென்ன. இது மரத்தில் போட்ட கத்தி. இது டீட்ரு டீ வச்சு கொண்டு போகிறதுக்கு. இது செல்ஃபோன் ஸ்டாண்டுங்கண்ணா. இது புக்ஸ் வச்சு படிக்கிற ஸ்டாண்டுங்க.